நண்பர்களுக்கு வணக்கங்க. இது ஆர்கான் எலக்ட்ரிக் பவர் கண்ட்ரோல்ஸ் கோயம்புத்தூருங்க. சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர், டிரான்ஸ்ஃபார்மர், எல்டி பேனல்ஸ் அண்ட் தென் அதர் பவர் கண்டிஷனிங் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஏர்கூல்டு சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் பற்றின வீடியோ தான் இருக்க போகுதுங்க. ஸோ இவ்வளோ நாள் வீடியோ போடாத காரணம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வீடியோ போட முடியலைங்க. ஸோ இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட பார்க்குறேங்க. ஸோ அந்த வீடியோ போடுறது மூலமாக எங்களுக்கும் ஒரு மார்க்கெட்டிங்க, ஒரு கஸ்டமர்ஸ் ஆகிய உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு நாலேஜுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு 50 kVA 3 phase ஏர்கூல் டைப் சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசராக நம்ம பார்க்க போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு 50 kVA போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய வீடுகள் எல்லாத்துக்குமே சர்வோ ஸ்டெபிலைசர் வாங்குறது வந்து 100% வந்து கரெக்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு அக்யூரேட் 230 கம்பல்சரி ஸ்டெபிலைசர் கொடுத்துருங்க. 230 வேணா 230 கொடுத்துருங்க, 220 வேணுன்னா 220 கொடுத்துரும், 240 வேணா 240 கொடுத்துருங்க. வாட் எவர் த வோல்டேஜ் வி வாண்ட்டுங்க அதை வந்து நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியுங்க. ஸோ இதில் வந்து 50 kVAக்கு கஸ்டமர்கிட்ட வந்து லோடு இருக்குதுங்க, அவ்வளோ ஏசிஸ் இருக்குதுங்க. ஸோ அதனால் பைபாஸ் ஆப்ஷனோட 3 ஃபேஸும் இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் ஆகிற மாதிரி 3ம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப வந்து உங்களுக்கு கேப் விட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏர்கூல் டைப் மாடலுங்க. இதே ஆயில் கூல்டாக இருந்தால் இவ்வளோ கேப்பு விட தேவையில்லைங்க. ஸோ உங்களுக்கு ஆயிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் கொடுத்துரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலே யூஸ் பண்ணியிருக்கோங்க. ரிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி டைப் ரிலே, டபுள் போல் ரிலே யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஈச் ஃபேஸ் வந்து இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் ஆகிற மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல் போர்டு கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரோல் போர்டுக்கும் உள்ளார பார்த்தீங்கன்னா சர்ஜ் அரெஸ்ட் வந்து கம்பல்சரி கொடுத்துருங்க. இந்த சர்ஜ் அரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபால்ட்டு வந்தாலும் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதாவது நம்ம ஸ்டெபிலைசரை தாண்டி வீட்டுக்குள்ளே வந்து எந்த விதமான லீக்கேஜ் வோல்டேஜோ அல்லது சர்ஜ் வோல்டேஜோ வர வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டெபிலைசர் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாங்க நம்மளோட ஸ்டெபிலைசரோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 98% தான் இருக்குங்க. இன்கேஸ் ஸ்டெபிலைசரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனால் ஸ்டெபிலைசரை இட் செல்ஃப் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிருங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் ஸ்டெபிலைசரை தாண்டி தப்பான வோல்டேஜ் அல்லது சர்ஜ் வோல்டேஜ் அல்லது லீக்கேஜ் வோல்டேஜ் வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வந்து 100% வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ நம்மள்ட்ட ஸ்டெபிலைசர் ஆர்டர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாங்க எங்களோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னாங்க கொஞ்சம் கரெக்டான வோல்டேஜும் கரெக்டான ரேஞ்சும் உங்களுக்கு கேவிஏ அல்லது கெப்பாசிட்டி வந்து கரெக்டாக சொல்லி வாங்கிட்டிங்கன்னா இஷ்யூவே கிடையாதுங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுங்க ஒரு 45 kVA பண்ணுறோன்னா இப்போ இது நான் வீடியோவில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் டைப் மாடலுங்க. ஈச் ஃபேஸ் வந்து இண்டிவிஜுவலாக ரன் ஆகுங்க. 3 phase டைப்பு தாங்க, பட் ஈச் ஃபேஸ் வந்து இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் ஆகுங்க. இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை ரெசிடென்ஷியலில் சில ஏரியாக்களில் 2 phase மட்டும்தான் வருங்க, ஒரு ஃபேஸ் சம்டைம்ஸ் கட் ஆயிருங்க. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த 2 phase இருக்கிற 2 phase மட்டும் இது வந்து அவுட்புட் கொடுக்குங்க. இதே இண்டஸ்ட்ரியல் டைப் மாடல்னால் ஏதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆனாலும் டோட்டலாக ஷட் டவுன் பண்ணுங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியல் டைப் மாடலுங்க. ஸோ ஆர்டர் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா நாங்கள் கண்டிப்பாக எல்லார்ட்டையும் நம்ம கேட்போங்க. ஸோ எல்லா பக்கமும் கேட்கும் போதுங்க கரெக்டாக மட்டும் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆர்டர் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிடுவோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க எங்களால் மேக்ஸிமம் நாங்கள் உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு டெலிவரி பண்ண தான் பார்ப்போங்க. ஸோ அதில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறத சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டைப் ப்ராடக்ட்டுங்க. ஸோ நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா தான் அதை நீங்கள் கொடுக்குற அட்வான்ஸ் தான் எங்களுக்கு வந்து நம்பிக்கைங்க. நீங்கள் திடீர்னு நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வந்து காப்பர் விற்கிற ரேட்டுக்கு நம்ம பண்ணிட்டீங்க, திடீர்னு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா வந்து அது எங்களால் மேனேஜ் பண்ண முடியாதுங்க. ஸோ கரெக்டாக ஆர்டர் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு மேலேயும் கொடுக்க ட்ரை பண்ணுறோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.